திமுக எதிர்ப்போடையும் அதிகமா தேவை எதிர்க்கிறீங்களாமே. உங்களோட நேரடி எதிரிங்கிறது வந்து டிஎம்கே கிடையாதாமே, டிவிகே தானாமே. அப்படிலாம் கிடையாது. இப்ப திமுகவை நாங்க எதிர்க்கிறது வந்து கொள்கை ரீதியா எதிர்க்கிறோம். அவங்களோட செயல்பாடுல ரொம்ப கடுமையா எதிர்க்கிறோம். ஊழல எதிர்க்கிறோம். இப்ப தாவேக்கான்ங்கிறது வந்து ஒரு தற்குறித்தனமான அரசியல், ரொம்ப கேவலமான அரசியல். நீங்க பாருங்க, ஒருத்த வர்றான், தாமதமா வர்றான், 41 பேரை கொண்டுட்டான். மகாபலிபுரத்துக்கு வாயா, நீங்களாம் என்கிட்ட வந்து ஆறுதல் பெற்றுப்போங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் அவலம் இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவர் சாதாரண மனிதனுக்கு உள்ள வேறுபாடு என்ன? அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாரல் வேல்யூஸ், அந்த மாரல் வேல்யூஸ் இல்லையில, அப்ப கோவம் வரத்தானே செய்யும். தமிழ்நாட்டுல நாங்க எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்று படை நடத்திட்டு வரும்போது, திராவிடம் என்ற ஒண்ணு வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள் சொல்லி வரும்போது அவங்களை அடிக்கிறதுக்கான தேவை அதிகமா தான் இருக்கு. ஏன்னா வந்து குருட்டுத்தனமா வந்து குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி வந்து சில பேர் திராவிடம் வருவான். அதை அடிக்க வேண்டிய தேவை இருக்கு, அதனால அடிக்கிறோம். இது வந்து நீங்க விஜய் வந்து அதிகமா அடிக்கிறோம் அப்படின்னு நீங்க கவலைப்படாங்க. 26க்கு அப்புறம் அவர் கோடம்பாக்க நடிக்க போயிருவாரு. நாங்க எப்பயும் அரசியல் தளத்துலதான் இருப்போம். அது சிக்கல் இல்லை. அது சிக்கல். குறிப்பா ஒரு பேச்சு இருக்குது என்னன்னா, விஜய்க்கு அதிகமா கூட்டம் கூடுது, நாம் தமிழ் இளைஞர்கள். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொன்னாங்க, விஜய்க்கு கூடுற கூட்டத்தை விட நாளைக்கு நயன்தாரா வந்து அதிகமான கூட்டம் கூட தான் செய்யும். கூட்டம் கூடு. அப்படி பார்த்தா கமலஹாசனுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுச்சு? இன்னைக்கு கமலஹாசன் எங்க இருக்கிறாரு? யார நினைச்சு வந்து டிவியை உடைச்சாரோ அதே டிவிக்குள்ள போயிட்டு ராஜ்யசபா எம்பி நாமினேட்டட் எம்பியாவே ஆயிருக்கலாம். ஐயா இளையராஜா மாதிரி ஆயிருக்கலாம். வம்படியா திமுக வந்து அவங்களுடைய எம்எல்ஏ ஓட்டல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் எம்பி ஆக்கி நாமினேஷன்ல போங்க, அவங்களை நாமினேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா போச்சு. எதுக்கு எலெக்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா போகணும் ராஜ்யசபால? அதனால வந்து கூட்டம் எல்லாத்துக்கும் கூடும், ஓட்டா மாறுமா? அதான் இங்க இது. இந்த கருத்தை எடுக்க அண்ணன் சீமானோட தம்பிகளும் தங்கைகளும் திமுக எதிர்க்கிறத விடையும் அதிகமா விஜய் கட்சியும் தான் இல்ல. நான் பொதுவா விடுங்க, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சமீபத்திய கருத்துக்கள்லாம் பாருங்க, எங்களுடைய கருத்துக்களை பாருங்க. நான் எங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதா? திமுக விடைய நாங்க வந்து விஜய் எதிர்க்கிறோம் அப்படின்னு தெரியுதா? 1 மணி நேரம் பேசுவோம் தம்பி. 1 மணி நேரம் திமுக இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கு, நெல் கொள்முதல் இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கு, தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான சட்டங்கள் கொண்டு வராங்கன்னு அவ்வளவு பேசுவோம். விஜய போற போக்குல வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம். அந்த 2 நிமிடத்தை மட்டும் வந்து டைட்டிலா வைக்கிறது வந்து அது சரிப்பட்டு வர. நீங்க உங்களுக்கு நேரம் இருந்தா, வாய்ப்பு இருந்தா, விருப்பம் இருந்தா 1 மணி நேரம் பேச்சும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசணும். உங்களுக்கு என்ன தெரியுமா, விஜய்க்கு வந்து நம்மளும் அரசியல் கட்சியில நானும் ரவுடி தான், நாம் தமிழர் எங்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது அவங்களுக்கு ஒரு பெரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அங்கீகாரமா இருக்கலாமே தவிர வந்து எங்களுக்கு வந்து அது போற போக்குல இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோவம் தான், அதனுடைய வெளிப்பாடு தான். ரங்கராஜ் பாண்டே மாதிரி உள்ள ஆளுகள் கருத்து கணிப்புல வந்து நாம் தமிழரோட வாக்குகளை வந்து விஜய் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கண்ணு தெரியுது அப்படின்னா வந்து பரவாயில்ல, நாங்க வந்து வெல்வதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப விரைவில் இருக்கு. அவருக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சின்னு தெரியுது, நாங்களாம் அரசியல் களத்துல இருக்கோம்னு தெரியுதுல்ல. அண்ணன் சீமான் சொல்லி எல்லா மேடையிலுமே அவரு மென்ஷன் பண்றாரு. ஆமா, இல்ல அதான் சொல்றேன், அவருக்கு கண்ணு தெரியுதுல, 26க்கு அப்புறமா வந்து கண்ணு தெரியுதுல. அதனால வந்து பிரச்சனை இல்லை. அதனால வந்து எங்களை ஆட்டத்துல ரங்கராஜ் பாண்டே சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம் தான். அதுக்கே அவருக்கு வந்து நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.